பாதுகாப்பு வலயம் அது அரசாங்கம் தானே அறிவிச்சு கொண்டிருந்தவை. இந்த இடம் தான் பாதுகாப்பு வலயம் என்ற அரசாங்கத்துக்கு தெரியும், தாங்கள் அறிவிச்ச அவைக்கு தெரியும் தானே இந்த இடம் பாதுகாப்பு வலயம் என்று. அதை அறிவிச்சு போட்டும் அதை அறிவிச்சு அதை இதண்டித்தான் மக்கள் பாதுகாப்பு வலயத்துக்கு போய்கொண்டிருந்தவ. அம்பலம் போக்கணையிலிருந்து அங்கே இராணுவம் எங்களை படிக்கிற நேரம் நாங்கள் திரும்ப போட்டில் ஓடி முள்ளிவாய்க்கால் ரோட்டில் கடற்கரைமாக இருந்தாங்க. 25 நேவி ஒவ்வொரு நாளும் 50-100 செல் அடித்து நாளாந்தம் அப்பாவி தமிழ் மக்கள் 50-75-100 கொண்டபடி. There is no shelling. We demarcated this safe zone for the safety of the civilians. There is no shelling taking place in that area. உக்கர நிலையை அடைந்த போது குண்டு வீச்சுக்கு பயந்து குடும்பமாக பொதுமக்கள் புலம்பெயர்ந்து சென்றனர். உணவு, உடை, உடைமைகள் என்று எதை பற்றியும் கவலைப்படாமல் உயிரை கையில் பிடித்துக் கொண்டு ஓடினார்கள். குண்டுவீச்சு தாக்குதல் நடத்தப்படாத பாதுகாப்பான பகுதிகள் என்று அரசால் அறிவிக்கப்பட்ட பாதுகாப்பு வலயங்களில் பலர் தஞ்சம் புகுந்தார்கள். ஆனால் அந்த பாதுகாப்பு வலயத்திலேயே தாக்குதல் நடத்தப்பட்டது. கிபீர் வகை போர் விமானங்கள், பீரங்கிகள், பல்குழல் எரிகணைகள் என்று கண்மூடித்தனமாக குண்டுகள் வீசப்பட்டன. பெண்கள், குழந்தைகள், முதியவர்கள் என்று தங்கள் சொந்த மக்களையே கொத்து கொத்தாக கொன்று சாய்த்தது இலங்கை. இந்த படுகொலை செர்பரனிக்காவில் நடந்த இனப்படுகொலையை விட 5 மடங்கு அதிகம் என்றும் வியட்நாமில் நடந்த படுகொலையை விட 80 மடங்கு அதிகம் என்றும் கூறப்படுகிறது.